எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இதுதான் பாப்பாவோட பொங்கல் காஸ்டியூம். இந்த ட்ரெஸ் அவள் போடவே மாட்டா. எனக்கு என்னமோ அதிசயமாக போட்டுக்கிறியான்னு கேட்டால் போட்டுக்கிறேன்ட்டா. அவள் அழகாக ரெடி ஆகிட்டு சாமிக்கு அவள் தான் ஊதுவத்தி காமிப்பேன்ட்டு ஒரே அடம் பிடிச்சி வாங்கிட்டா. வாங்கி அந்த அம்மாவே பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் எதுவுமே சொல்லலை, அவளே வந்து கரெக்டாக காமிக்கிறா. போதும் சாமிக்கு உடைச்ச தேங்காய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவர் ரியாக்ஷன் பாருங்களேன். எங்கள் அம்மா எப்பவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால் வடை, பாயசம், பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் வீட்டில் எங்கள் அம்மாவை தவிர யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக வெறும் சாம்பார் 7 காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை அண்ட் பொங்கல் மட்டும் வச்சுட்டாங்க. இதே நாங்கள் எப்பவுமே 5 இலை போடுவோம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு இலை மட்டும் சிம்பிளாக போட்டாச்சு. எங்கள் பையன் சாமி கும்பிட கூட விடலை. அந்த அம்மா வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறா பாருங்கள். இப்போ அந்த அம்மா வந்து அழகாக விழுந்து கும்பிட்றாங்களாம். அவளுக்கு இந்த இலையில சாப்பாடு வேணும்னு கேட்டு உட்காந்துட்டா. சாம்பார் ஊற்றக்கூடாது, ஆனால் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் அந்த அம்மா எடுத்து சாப்பிடுவாங்களாம். 2 வாய் கூட உருப்படியாக சாப்பிட மாட்டான். ஆனால் அவள் வந்து இந்த பில்டப் மட்டும் தருவாள். சாப்பாடு விட்டுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போனான். எல்லாரும் வீட்டு வாசலில் இருக்க குளத்தை பார்த்து போட்டோ எடுமா, நல்லா இருக்குமான்னு ரசித்து பார்த்துட்டு இருக்கா. நல்லா இருக்கா? சரி. அப்படியே ஆவேங்கோ. Oh no. வாங்கிட்டு போ. என்னாச்சு? என்னம்மா கால் வலிக்குதா? ஐயோ மருந்து போட்டா? வீட்டுக்குள்ளே வா, மருந்து போடுறேன். வீட்டுக்குள்ளே வா, மருந்து போடுறேன். வாங்கிக்கோ, மருந்து போடுறேன். வாங்கிக்கோ.